ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் கார குழி பணியாரம் தான் செய்ய போகிறேன். இது வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கேரட், காராமணி இல்லாட்டி ஆந்திரா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அது 2, ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். நீங்கள் கடலைப்பருப்பு நிறையா போட்டு குழிப்பணியாரம் சுடுறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கடலைப்பருப்பு வாயில் படுறப்ப. அதனால் கடலைப்பருப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலையில் ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேன். சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், ப்ரொக்கோலி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொக்கோலி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம சின்னதாக நறுக்குனதுனால சீக்கிரமாகவே காயெலாம் வெந்துடும். இப்போ காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி ஆப்ப மாவில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வதக்கின காய்கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆப்பசட்டியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை மேலே லைட்டாக தூவிக்கிட்டேன், ரொம்ப சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆப்பசட்டியில் நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறப்ப நம்மளுக்கு அந்த ஷேப்பு மாறாமல் அப்படியே நல்லா குண்டு குண்டாக வரும். அதனால் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம வெந்து நம்ம திருப்பினோன்னா அது கரெக்டாக ஷேப்புக்கு வரும், ஒட்டிக்காமல். ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா வெங்காயம் போட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் பொடி வச்சு கூட சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.